ஆதியாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள் அப்பாலை போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது, இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். நீங்கள் 31:29 வாசிங்களா? 31க்கு வாங்க. 31:29 கூட வாசிக்கலாமா? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் எங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். கவனிங்க, முதல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த லோத்தை குறித்து வேதம் சொல்லுது, லோத்து தன்னுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பி, அப்படின்னா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து இங்க ரிலேட்டிவ் வீட்டில் வந்திருக்காங்கன்னா மொத்த பேரும் கிளம்பி வந்துட்டாங்க அவர்களோட தப்பா நடக்கிறதுக்கு. அப்போ இந்த லோத்து வந்து என் பிள்ளைகளை வேணா நான் அனுப்புறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க அப்பாலே போ, நீ பரதேசியா வந்தவன், நீ தான் எங்கள்கிட்ட நியாயம் பேசுறியா அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் லோத்தை திட்டுறாங்க. நன்றாய் கவனிங்கள், இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து நியாயக்கேட்டின் மக்கள் என்று யாருக்கு தெரியும்னா லோத்துக்கு முதல்ல தெரியும். ஆண்டவர் பல இடங்களிலே ரட்சிக்கிறார், பல இடங்களிலே அவனை காப்பாற்றுகிறார். அவர்கள் கொடுமையானவர்கள், அவர்கள் பாவத்தை செய்கிறவங்க, அவர்களுடைய அக்கிரமம் வானபரியந்தம் போய் எட்டி இருக்குது. இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை. எல்லாம் தெரிந்தும் நியாயக்கேடு செய்கிற மனிதர்களை விட்டு லோத்து என்ன பண்ணல அப்படின்னா வெளியே வரவே இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருத்தர் நியாயக்கேடு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதற்கு பிறகு ஒரு டைம் அனுபவிச்சிட்டீங்களா, அதுக்கு பிறகு நீங்க அவர்களிடத்திலே சம்பந்தம் கலக்கிறத நிறுத்தணும். இல்ல அவர் அன்னைக்கு அப்படி பண்ணாரு, இன்னைக்கு அப்படி பண்ண மாட்டாரு, நான் அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு பிரதர், இனியெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன், நியாயமுள்ள ஆளு. இந்த மாதிரி பேசுறத ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு விசை ஒரு மனிதன் உங்களுக்கு அநியாயம் செய்வானானால், உங்களுடைய குடும்பத்திற்கு அநியாயம் செய்வானானால் நான் சொல்றேன், அவனை நம்பாதீங்க. என்னைக்குனாலும் திரும்பவும் உங்களை போய் ஒரு சிக்கல்ல மாற்றுறதுக்கு வாய்ப்பு. சொல்லுங்க, சிலருடைய கேரக்டரே அது. சிலரை சிக்க வைக்கிறதுலயே குறியா இருப்பாங்க. அதான் 25,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்து அதுல சிக்கியாயிருச்சு, அதுக்கப்புறம் அந்த பணமும் போயிடுச்சு. ஆனா திரும்பவும் போய் யார்கிட்ட தான் நிற்பாங்க அப்படின்னா அவன்கிட்டே போய் நிற்பாங்க. எப்ப ஏற்கனவே அவர் உன்ட்ட 10,000 ரூபாய் ஏமாத்திட்டான், ஏற்கனவே ஒரு 5,000 ரூபாய் ஏமாத்திட்டான், அதுக்கு அவ்வளவு பொய் சொல்றான், அத்தனை ஏமாத்து வேலை பண்றான். ஆனா அத்தனை சொல்லி அவ்வளவு பொய் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ திரும்பவும் நம்பிட்டு அந்த நியாயக்கேடு அதை குறித்து அவன் வருத்தப்படலை. உன்கிட்ட வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறான், உள்ளுக்குள்ள அவன் சிரிக்கிறான், இவனை ஏமாத்திட்டேன்னு. வருத்தப்படலை, உனக்கு பணம் போனதை குறித்து அவனுக்கு ஒரு கவலை இல்லை. திரும்பவும் போய் நியாயக்கேடு செய்யற மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறியே. ஏற்கனவே ஒன்றை அப்படியே தூக்கி விட்டு 4 பேர் அடிக்க சொல்லி அத்தனை பேருடைய பழியை வந்து உன் மேல கொண்டு வந்தாச்சு. அந்த மனுஷன் உனக்கு நியாயக்கேடு பண்றான், அவனை விட்டு விலக வேண்டாம். இவன் கூட உட்கார்ந்தா நமக்கு ஆபத்து. நமக்கு என்ன பலன்? நம்மளை வச்சு அவர் சம்பாதிக்கிறார், இல்லை நம்மளை வச்சு அவன் வந்து பெரிய ஆள் ஆகிறான், நம்ம தான் எல்லாருக்கும் முன்னாடி கெட்டவன் ஆயிரும் அப்படின்ற ஒரு உணர்வு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வேண்டாம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நியாயக்கேடு செய்யறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்களோட என்ன பண்ணிக்க கூடாது, கான்டாக்ட். ரெண்டாவது நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம், யாக்கோபு தன்னுடைய மாமனார் தனக்கு நியாயக்கேடு செய்கிறார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரே ஒரு முடிவு எடுக்கிறான், இனி என் மாமனாரோட நான் என்ன பண்ண மாட்டேன், இனி இருக்க மாட்டேன்ப்பா. 10 முறை அவர் என் சம்பளத்தை மாத்தினார்ல, இந்த 20 வருஷமா அவர்கிட்ட நான் வேலை செய்யறேன், அப்படி இல்லை, இனி நான் இருக்க மாட்டேன், கிளம்புங்க, நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். இனியும் இருந்தா இந்த மனுஷன் கண்டிப்பா நம்மளை என்ன பண்ண மாட்டான், வாழ விட மாட்டான். இந்த லாபான் அவ்வளவு, யாக்கோவே பெரிய ஆளு, யாக்கோவு பெரிய கில்லாடி. யார? அவங்க அண்ணனே வந்து ஒரு வழி பண்ணவர் தான், அவருக்கே இவர் பாருங்க அது எப்படிப்பட்ட கில்லாடியா இருப்பார் அந்த மாமனார். ஆனா வந்து யாக்கோபு ஒரு முடிவெடுத்தான், இல்லை கரெக்டா இருக்கணும், இவர் நியாயக்கேடு உள்ளவர்,
இவர்கிட்ட நியாயக்கேடு இருக்குது, இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது நம்பர் 3, மூன்றாவதாக, நியாயக்கேடு உள்ள மனிதனிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா விலகிடுங்க, வெளியே வந்துருங்க. நீங்கள் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்தபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றார். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கோயிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கவனிங்க, இங்கே சவுல் ஒரு துன்மார்க்கனாய், இல்லைன்னா சவுல் வந்து ஒரு நியாயக்கேடு அற்றவனாய் இருக்கிறான் என்று தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுடைய ராஜா நியாயக்கேடா இருக்காரு, இவர் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தாவீது ராஜா கிட்ட இருக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. இல்லை இனி உங்ககிட்ட இருக்க முடியாதுப்பா. இத்தனைக்கும் சவுலை பொறுத்த அளவில் பச்சோந்தி மாதிரி, அப்படின்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா வஞ்சகம், ஆனா வெளியே என் மகனே எங்க இருக்க, என்னடா தாவீது சாப்பிட்றதுக்கு வரலையா, தாவீது விருந்துக்கு வரலையா, இந்த மாதிரி என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்னு நினச்சிருக்கிறேன், ஆனால் சும்மா ராஜாவுனுடைய பொண்ணை நீ சும்மா கல்யாணம் பண்ணேன்னா உன்னை ஊருக்காரங்க தப்பாக பேசுவாங்க, அதனால இது எனக்காக இல்லை, உனக்கு என் பொண்ணை கட்டுறதுக்கு சகல தகுதியும் இருக்குது, ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க, அதனால நீ போய் பெலிஸ்தியருடைய நுனித்தோளில் ஒரு 100 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர்கள் இவனை கொன்றுவாங்கன்ற ஒரு ஐடியா பண்ணி அழகாக அனுப்புகிறான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீ 100 தானே கட்ட, நான் 200 கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டபுளாக கொண்டு வர்றான். இதுலையும் தப்பிச்சிட்டானா, சரி பரவாயில்ல, நம்மகிட்ட பிள்ளையே பேசி கரெக்ட் பண்ணி அப்படியே படுத்து கிடக்கும்போது கொல்லலாம். இப்படி தாவீதை கொல்லுவதற்கு சவுல் நிறைய எத்தனம். இத்தனைக்கும் தாவீது சவுல் ராஜாவுக்கு ஒரு தீமையும் செய்யல. ஆனா சவுல் யார் அப்படின்னா நியாயக்கேடுள்ள மனுஷன். அவனுடைய கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுறான். அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் நியாயக்கேடு செய்கிற மனுஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிற்கவே கூடாது. நின்னீங்கன்னா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. நீங்க தான் இல்லை அவரை கட் பண்ண முடியல, அவரை விட முடியல, அவர் எனக்கு ரொம்ப சொந்தக்காரராக இருக்காரு, அவர் தான் என்னை தூக்கி விட்டாரு, அவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாரு. அவங்க பணம் கொடுக்கலாம், தூக்கி விடலாம், எப்படி படலாம். அவங்கள்ட்ட நியாயக்கேடு இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைக்கு வேலை சொல்லுங்க. அப்படி நியாயக்கேடு உள்ள மனிதனோட நீங்க கூட்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் நியாயக்கேடு உள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். அதனால எனக்கு அந்த வேலை இல்லைப்பா, உனக்கு வேணா நீ செஞ்சுக்கப்பா, எனக்கு அப்படி நான் வரமாட்டேன். அதே போல ஒரு விசை ஒரு நியாயக்கேடுள்ள மனுஷனை கண்டுபிடிச்சா சாகிற வரைக்கும் அவர் எவ்வளோ நல்லவராக மாறினாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஆசை என்ன பண்ணிட்ட ஒரு 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 அவரை குறித்த ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்கணும். இல்லை என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இப்படி பண்ணவங்க தான் திரும்ப மாறுறதுக்கு வாய்ப்பு சத்தமா சொல்லுங்க இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு 3 காரியத்தை நாம் தியானித்தோம். நம்பர் 1, முதலாவது, நியாயக்கேடு செய்கிற மனுஷங்களை நம்ம பழிவாங்க, எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, நம்ம பழிவாங்க கூடாது. நமக்கு பழிவாங்கிற வேலை நம்முடையது அல்ல. ஏன் அப்படின்னா அவங்க நியாயக்கேடற்ற மனிதர்கள், அவ்வளவுதான். அவங்க திரும்பவும் என்னதான் பண்ணுவாங்கன்னா நம்மளை கொல்றது கூட தயங்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு விரோதமா நம்ம போகவே வேண்டாம். யார் பார்த்துக்கட்டும், கர்த்தர் பார்த்துக்கட்டும். நமக்கு கோபம் கொந்தளிச்சு வரும், விட்டுருங்க, பரவாயில்ல, நீ பண்றதெல்லாம் பண்ணுப்பா, நீ கொடுக்க வேண்டிய கேஷ் எல்லாம் கொடுத்துரு, ஆனா என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் சிறுமைப்படப்படுவது இல்லை, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், நிற்பார். நம்பர் 2, ரெண்டாவதாக, நியாயக்கேடு செய்கிற மனிதர்களுக்காக நீங்கள் தினமும் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். ஆண்டவரே, நியாயக்கேடு செய்கிற மனுஷன் என்னையும் என் குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது, அவன் என் வழியாய், துஷ்டன் என் வழியாய் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, கடந்து போகக்கூடாது, என் பிள்ளைகளை தொடக்கூடாது, அவங்க அப்படியே போகட்டும். நம்பர் 3, மூன்றாவது, நியாயக்கேடு செய்கிற மனுஷனிடத்துல ஒரு விசை அவங்கள்ட்ட நியாயக்கேடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னா திரும்ப அவங்களோட அந்த கான்டாக்ட் வச்சுக்க கூடாது. அவர்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விலகணும். தீமையோட நம்ம சேர்ந்து போகவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க
ஸோ இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மிகவும் நல்ல வாக்குத்தத்தம். நியாயக்கேட்டின் மனிதர்களால் நீ இனி சிறுமைப்படுத்தப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தால் தான் கேட்குறேன், ஆண்டவரே, இந்த ஊழியம் ஆரம்பிச்சதுலேருந்து இத்தனை நாட்களும் எத்தனையோ நியாயக்கேடு செய்கிற மனிதர்களால் நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இனி ஒரு சொந்தமான ஒரு திருச்சபையை கொடுத்து, சொந்தமான ஒரு ஆலயத்தை கொடுத்து, சொந்தமான ஒரு இடத்தை கொடுத்து, இனி நியாயக்கேடு செய்கிறவங்க யாரும் அந்த வழியை வராதபடி கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் ஜனங்களையும் காப்பாராக. ஹல்லேலூயா. பதட்டத்தோடு ஒவ்வொரு ஆராதனையும் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கிற எத்தனை நாட்கள் பதட்டத்தோடு. கடந்த சில வாரங்களில் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த ஒரு வாலிப தம்பியை பிடிச்சி அடித்து, அவன் ரொம்ப நல்ல தம்பி, ஒரு தீமை கூட செய்ய மாட்டான், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டான், அடித்து காதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ரெட் ஆகி, ரொம்ப நல்ல பையன். அவனுடைய ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு கிழிச்சு, அவன் பேகெல்லாம் தூக்கி போட்டு சர்ச்சுக்கு முன்னாடி போய், என்னடா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், உங்களை தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டான், அதனால் அடிச்சிட்டோம் அப்படின்றான். ஏன் என்ன தெரியாதுன்னா அடிச்சிடுவீங்களா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா இல்லை ஃபாதர், தெரியும்னு சொல்லிக்க வேண்டியதானே. அப்படின்னா நீ ஏன்டா பாஸ்டர் தெரியும்னு சொல்ல வேண்டியதானே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருன்றதுக்காக நான் அதை சொல்லலை அப்படின்றான். அவ்வளோ அடிச்சிட்டாங்க. அப்போ நியாயக்கேடு, நம்ம என்ன தீமை போகிறோம், அவங்க என்ன செஞ்சோம், நம்ம அவங்களுக்காக ஜபந்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம ஊழியம் செய்கிற இடம் ரொம்ப நியாயக்கேடாச்சோம். எங்கே ஒரு நியாயம் கூட இல்லை, அவங்க பண்ணுறதா நியாயம். அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கேட்கறதுக்கு யாருமே இல்லை, நம்மளும் எதுவும் கேஸ் கொடுக்கறது இல்லைன்னு உடனே அவங்களுக்கு இஷ்டம் போல. ஆனால் நான் இன்றைக்கு காலையில் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் கர்த்தர் பேசினார்னு நான் நம்புகிறேன். இனி நியாயக்கேடு செய்கிற மனுஷர்களால் சிறுமைப்படாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை பார்க்கல உன்னதமான இடத்துல, பெரிய இடத்துல நமக்கு ஒரு சொந்தமான இடத்தை கொடுத்து திருச்சபை மட்டும் கட்டிட்டோன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் அவர்கள் உள்ள என்றாகிறதுக்கு ஒரு பெரிய பயத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்யணும், நம்மளை உங்களை ஒவ்வொருத்தரையும் அப்படி கர்த்தர் செய்யணும். நான் நம்புறேன் உங்க ஃபேமிலி ஆண்டவர் அப்படி தான் செய்வார். இனி நியாயக்கேடு செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களை பார்த்து பயப்படுற அளவிற்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணணும். இல்லை, இவனுக்கு விரோதமாக நம்ம பேச முடியாது, இவனுக்கு விரோதமாக நம்ம போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வேண்டும், நானோ என் பிள்ளைகளோ நியாயக்கேடு செய்கிற மனிதர்களால் சிறுமைப்படக்கூடாது என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நமக்கு பாதுகாப்பு அவர்தான், நம்மை நடத்துகிற கர்த்தர் அவர்தான். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் அவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். 7 வழியாய் ஓடி போவார்கள். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நியாயக்கேடு செய்கிற மனிதர்கள கையில ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த துஷ்டனுடைய கைக்கு என் குடும்பத்தை மீட்டு கொள்ளுங்கப்பா, அந்த துஷ்டனுடைய கைக்கு எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. தகப்பனே, உங்களால மட்டும்தான் முடியும், உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. உங்களாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள் ஆண்டவரே, உங்களால செய்ய முடியாது என்ன இருக்கு ஆண்டவரே? ஹல்லேலூயா. எங்கள் சிறுமையை பார்க்கிற கர்த்தர், எங்களுடைய ஆண்டவரே அவமானங்களை பார்க்கிற கர்த்தர். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே, எங்களுக்கு பலன் உண்டு, எங்களுக்கு பணம் உண்டு, எங்களுக்கு திறமைகள் உண்டு. ஆனால் அப்பா, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். இந்த யுத்தம் எங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உம்முடையது. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் நீர். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீரே, நான் உனக்காக வழக்காடுவேன் என்று சொன்னீரே, நீ அமைதியா இரு என்று சொன்னீரே ராஜா. அதனால தான், நீங்க சொல்றதுனால தான் நாங்க அமைதியா இருக்கிறோம் அப்பா. உங்க வார்த்தையை கேட்டுதான் நாங்க அமைதியா இருக்கிறோம் ஆண்டவரே. அதனாலதான் அமைதியா போறோம். ஆனா அமைதியா போக 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 தலை மேல, என் பிள்ளைகளுடைய தலை மேல எவ்வளவு பாரத்தை தான் சுமப்பாங்க, எவ்வளவு பாரத்தை தான் எடுத்து வைப்பாங்க. அந்த நியாயக்கேடு செய்கிற மனிதரை தொடமாட்டீரா, இப்பொழுது தொடமாட்டீராப்பா ஆண்டவரே. அந்த மனைவியை அவர் படுத்துற பாட பாருங்க ஆண்டவரே. அந்த கணவனார் அந்த மக படுத்துற பாட பாருங்கப்பா, அந்த பிள்ளைய படுத்துற பாட பாருங்கப்பா. எத்தனை நியாயக்கேடு! அவள் அந்த மனித பேர் எவ்வளோ பெரிய பழி சொல், எவ்வளோ பெரிய அவமானமான வார்த்தைகள். நீர் இரக்கம் செய்ய மாட்டீரா? எத்தனை நாட்கள் அந்த நியாயக்கேடு செய்கிற மனுஷனுடைய கையில என் பிள்ளை சிக்கி கொண்டிருப்பார்கள். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தது உண்மையானால் விடுவிக்கிறதற்கு எழும்பி வாரும்.
நீர் எழும்பி வாரும், நீர் எழும்பி நில்லும் ஆண்டவரே. இயேசுவே, 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 நீர் சொன்ன வார்த்தை அப்படி நடக்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைக்காக யார் பரிதபிப்பார்? என் மகளுக்காக யார் பரிதபிப்பார்? என் மகனுக்காக யார் பரிதபிப்பார்? நீர் கண்ணை மூடினால், நீரே அமைதியா இருந்தால் வேறு யார் ஆண்டவரை என் பிள்ளைக்காக வழக்காட முடியும்? யார் ஆண்டவரை என் பிள்ளைக்காக பேச முடியும்? அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு அந்த மனுஷன் ஜாலியா இருக்காரே. அப்பா இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.